தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? இந்து தர்மத்தின்படி தெய்வங்கள் மற்றும் மறைந்த முன்னோர்கள் ஆகிய இருவருமே வணக்கத்துக்குரியவர்கள்தான். இருப்பினும் இருவருடைய நிலைகளும் ஆற்றல்களும் வெவ்வேறானவை. தெய்வங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற பிரபஞ்ச சக்திகளை கொண்டவர்கள். முன்னோர்கள் அவர்கள் முக்தி அடையும் வரை பித்ருலோகத்தில் இருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள். ஏன் தெய்வத்தின் படம் மற்றும் முன்னோர்களின் படம் ஒன்றாக வைக்கக்கூடாது? தெய்வங்களின் சிலைகளும் படங்களும் நாம் செய்யும் ஆராதனைகள் மற்றும் மந்திரங்கள் மிக உயர்ந்த அதிர்வுகளை கொண்டவை. முன்னோர்களின் படங்கள் அந்த அதிர்வுகளை தாங்கும் நிலையில் இருப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. தெய்வங்களின் படங்கள் பொதுவாக கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கும்படி வைக்கலாம். ஆனால் முன்னோர்களின் படங்கள் எப்பொழுதும் தெற்கு நோக்கி வடக்கு சுவற்றில் இருக்கும்படி வைப்பதே மரபு. முன்னோர்கள் படம் எங்கு வைக்கலாம்? முன்னோர்களின் படங்களை பூஜை அறைக்கு வெளியே அல்லது பூஜை அறையிலேயே தனி சுவற்றில் வைக்கலாம். முன்னோர்களின் படங்கள் தெற்கு திசையை நோக்கி இருக்கும்படி வைப்பது மிகவும் விசேஷம். பூஜை மாடத்திற்கு சற்று தள்ளி அல்லது வீட்டின் வரவேற்பு அறையில் ஓர் உயர்ந்த இடத்தில் தனியாக வைப்பது நல்லது. சிலர் இடவசதி இல்லாத காரணத்தால் பூஜை அறையிலேயே வைக்க நேர்ந்தால் சுவாமி படங்களுக்கு சமமாகவோ அல்லது அவற்றுடன் கலந்தோ வைக்காமல் ஒரு சிறு இடைவெளி விட்டு தனியாக ஒரு பலகையில் அல்லது மாடத்திலோ வைக்கலாம். முன்னோர்களை தெய்வமாக மதிக்கலாம். ஆனால் அவர்களை தெய்வங்களுக்கு இணையாக ஒரு வரிசையில் வைத்து வழிபடாமல் தனி இடத்தில் வைத்து மரியாதை செய்வது குடும்பத்திற்கு அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரும் என்பது பெரியோர்களின் வாக்கு.